அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் கணேசன், இயற்கை யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இஎம் சொல்யூஷன்ஸை பொறுத்து. நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தில் இஎம் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை நம்ம தயாரிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க விநியோகம் பண்ணுறோம். மற்ற இஎம் சொல்யூஷன்ஸுக்கும் நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்க்கான இஎம் சொல்யூஷனுக்கும் என்ன வேறுபாடு, அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம இஎம் சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இஎம் அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷ்ல எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தமிழ்ல என்னங்கிறதுனா, பெனிஃபிஷியரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களோட பெருக்கத்தை அதிகரிக்கிறது தான் இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது. இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் பெருக்கத்தால நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், அக்ரிகல்ச்சர்ல அதோட பார்ட் என்ன, பயிர் வளர்ச்சியில் அதனோட வேலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். முதல்ல எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பல கலவையிலிருந்து பல கடைகளில் பழம் மீந்து போய் மனிதனால் உட்கொள்ள முடியாத பழங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா சேகரித்து அதை நாம் தேக்கி வைக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதில் இருக்கிற பூஞ்சான் மற்றும் நுண்ணுயிர்கள்லாம் அதனோட பெருக்கத்தில் டெவலப் ஆகிறது பேர் தான் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்கிறது. இந்த பழக்க இலவிலிருந்து கிடைக்கிற எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அக்ரிகல்ச்சரில் மண்ணில் அப்ளை பண்ணும்போது அதை என்ன செய்யுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இதில் இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் மற்ற நிறுவனங்களோட எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் கனிஷ்கா ஆர்கானிக்ஸோட எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தயாரிக்கிறத ஒரு ப்ரொசீஜராக செய்கிறோம். இதை சரியான அளவில் அதனோட நுண்ணுயிர்கள் இருக்குதா, அதாவது 1 ml அது லிக்விட் திரவ வடிவத்தில் கிடைக்கும் போது 1 ml எவ்வளவு நுண்ணுயிர்கள் அளவு இருக்கு, அந்த மாதிரியே தயாரிக்க முடியுதா அப்படிங்கிறத ஒவ்வொரு பேட்சுக்கும் டெஸ்ட் பண்ணி நம்ம செய்யறோம். இது மாதிரி NABL அக்ரிடேட்டட் லேப்ல டெஸ்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பண்ணதோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னாக்க, அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாசியம் பிரிவரி, ரைசோபியம் மற்றும் ஜிங்க் மொபைலைசிங் பாக்டீரியா, அசிடோபாக்டர், இது மாதிரி நன்மை செய்யும் 6 வகையான வளர்ச்சி ஊக்கிகளுமே அதுல மிகுதியான அளவுல இருக்கு. மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் மூலியமா நம்மளோட ஆத்தூர் கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, இந்த இஎம் சொல்யூஷன்ஸை பெனிஃபிஷியரி, அதாவது பயோ எபிகசி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்து ஏறத்தாழ ஒரு 6 மாதமாக இதை டெஸ்ட் பண்ணி இதனோட பயோ எபிகசியை ப்ரூவன் பண்ணியிருக்கோம். இதில் மூலியமா எந்தெந்த பயிர்கள் அப்படின்னாக்க, ஒன்று தென்னையிலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெல் பயிர்லையுமே. இது ரெண்டுலையும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது கிடைச்ச ரிசல்ட் நம்பர் 1 இருக்கு, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இதனோட வளர்ச்சி விகிதம் அருமையா இருக்குங்கிறத ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயோ ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னாக்க அதனோட உச்சபட்ச டெஸ்ட் என்ன அப்படின்னாக்க பயோ எபிகசி டெஸ்ட் தான். இது நம்மளோட கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனம் நம்மளோட இஎம் சொல்யூஷன்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். மண் இருக்கு அப்படின்னாக்க அந்த மண்ணில் நல்ல விளைச்சல் கொடுக்குறதும் கம்மியாக விளைச்சல் கொடுக்குறதும் டிசைட் பண்ணுறது அந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் தான். அந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மண்ணில் இருந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும், அது எந்த பயிராக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இந்த இஎம் சொல்யூஷன்ஸை நம்ம தொடர்ந்து இந்த மண்ணை கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளோட மண் வளம் பெருகும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இந்த இஎம் சொல்யூஷன்ஸ் மண்ணில் கரைப்படாமல் இருக்க அனைத்து வகையான NPK சத்துக்களை கரைக்கக்கூடிய அளவில் கொண்டு போய் பயிரை கொண்டு போய் சேர்க்குது. இது ஒரு முக்கியமான பயன். 3வது பயன் என்ன அப்படின்னாக்க, மண்ணில் காற்று போகும் தன்மையை அதிகரிக்குது, ஏரேஷன்ஸ் சொல்லுவோம். இதனால என்ன ஆகுதுன்னா, எர்த்வார்ம்ஸ், அதாவது நம்ம விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்னு சொல்ற, நம்ம 5வது வரையும் பாடப்புத்தகத்தில் படித்த விவசாயிகளுக்கு நண்பனால மண்புழு இதனோட வளர்ச்சி விகிதம் அருமையா இருக்கும், இந்த எஃபெக்டிவ் மைக்ரோஆர்கானிசம்ஸ் அதிகமாக இருக்கும்போது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, மண்ணில் கரைப்படாமல் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸ் அதை டீகம்போஸ் பண்ணும். அதாவது அந்த ஆர்கானிக் மேட்டர் நம்ம ஏற்கனவே பல வகையில் கொடுத்துருப்போம். இலை தலைகள் போட்டு மிதிச்சிட்டு இருப்போம், எரு, சாணி, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்போம். இது கரைப்படாமல் அப்படியே மண்ணிலே கிடக்கும். இதை டீகம்போஸ் பண்ணி நொதிக்க வச்சு அந்த கரையக்கூடிய சத்துக்களாக மாற்றி பயிருக்கு கொண்டு போய் சேர்க்கும் சிறப்பான வேலையை இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் செய்யுது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இது ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்டாகவும் செயல்படுது. எப்படின்னா, இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் மண்ணில் வளரும் போது பேத்தோஜென்ஸ், அதாவது வேர்க்கரையான், வேர்ல இருந்து வளரக்கூடிய பூஞ்சான் மற்றும் அதர் பாக்டீரியாஸ், இந்த மாதிரி நூற்புழுக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனோட வளர்ச்சி விதம் இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நல்லா வளரும் போது தேங்கும், வளராது.
ஓகேங்களா. நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அதிகமாக வளரும்போது தீமை செய்யும் நுண்ணுயிர்கள் வளர விடாம தடுக்குது. இந்த வேலையை இதை சிறப்பாக செய்யறதுனால எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை இஎம் சொல்யூஷன்ஸை அனைத்து விவசாயிகளும், அதுவும் கனிஷ்கா ஆர்கனைசேஷன் நிறுவனத்தோட பயோ விகசிட் செய்யப்பட்ட NABL லேப் அக்ரிடேட்டட் சர்டிஃபைடான இந்த இஎம் சொல்யூஷன்ஸை கண்டிப்பா ஒவ்வொரு விவசாயியும் உபயோகிச்சு நல்ல பயனை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.